அதிக சம்பளம், கூடவே மனசுக்கு பிடிச்ச வேலை. ம் இது ரெண்டும் ஒன்னா கிடைக்குமா? இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஆமா, நிச்சயமா. நீங்க எங்களுக்கு அனுப்பின கட்டுரைகள், ஆய்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கேள்விக்கான பதில தான் நீங்க ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கீங்கன்னு புரியுது. ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களும் அப்படிதான் இருக்கு. ஒரு பக்கம் அதிகமா சம்பாதிக்கிற சந்தோஷமான வேலைகள்னு ஒரு லிஸ்ட். இன்னொரு பக்கம் பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு சொல்ற உளவியல் ஆய்வுகள். கரெக்ட். கூடவே ஜப்பானோட இகிகாய் தத்துவம், நம்ம வேலையை நமக்கேத்த மாதிரி மாத்திக்கிறதுக்கான வழிகாட்டிகள்னு பல கோணங்கள்ல தகவல்கள் இருக்கு. சரி, அப்போ இன்னைக்கு நம்மளோட நோக்கம் ரொம்ப தெளிவு. இந்த தகவல்கள் எல்லாம் வச்சு ஒரு வேலையில உண்மையான மனநிறைவு எதிலிருந்து வருதுங்கிற ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். முதல்ல வெளிப்படையா தெரியிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். பணம். ஆமா, எல்லாருமே தேடுற விஷயம். சாலரி டிரான்ஸ்பரன்ட் ஸ்ட்ரீட், ஈஸி யூனி மாதிரி தளங்கள்ல அதிக சம்பளம் தர்ற, அதே சமயம் வேலை செய்யறவங்களுக்கு திருப்தியாவும் இருக்கிற வேலைகளை பட்டியலிட்டு இருக்காங்க. சர்ஜன்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட்னு அந்த லிஸ்ட் பெருசா போகுது. அந்த எண்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்களோட வேலை திருப்தி மதிப்பீடு 5க்கு 4.2 இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரோட சராசரி சம்பளம் வருஷத்துக்கு $371,280 வரைக்கும் போகுது. வாவ், இது ஒரு பெரிய தொகை. ஆமா, இத பாக்கும்போது பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு தோன்றது ரொம்ப இயல்புதான். ஆமா, அந்த எண்ணம் வர்றது இயல்புதான். ஆனா இதுலதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. பணம் சந்தோஷத்தை கொடுக்கும்னா எவ்வளவு பணம் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்? இதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? கரெக்ட். சம்பளம் ஏற ஏற சந்தோஷம் ராக்கெட் வேகத்துல போய்கிட்டே இருக்குமா. ஆமா. இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பர்டு பல்கலைக்கழகம் அவங்க ஒரு பெரிய ஆய்வு நடத்தினாங்க. ஓ, அந்த ஆய்வு பத்தி சொல்லுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த வாழ்க்கை திருப்திக்கு வருஷத்துக்கு ஒரு $95,000 போதும்னு ஒரு புள்ளி வருதாம். ஒரு லிமிட் மாதிரி. ஆமா, ஒரு நிறைவு நிலை, சாச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்றாங்க. அதே மாதிரி அன்றாட உணர்வு பூர்வமான சந்தோஷத்துக்கு $60,000 இருந்து $75,000 போதுமா. அப்படியா? அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் பணத்தோட தாக்கம் குறையுது. மிகச்சரியா. அதுக்கு மேல வர்ற ஒவ்வொரு டாலரும் உங்க சந்தோஷத்தை அதே அளவுல கூட்டாது. நோபல் பரிசு வாங்கின டேனியல் கானேமன், மேத்யூ கில்லிங்ஸ்வர்த் கூட சேர்ந்து செஞ்ச ஒரு சமீபத்திய ஆய்விலையும் இதே மாதிரி ஒரு முடிவு வந்ததா படிச்சேன். சரிதான். அந்த ஆய்வு இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலான மக்களுக்கு வருமானம் அதிகமாகும்போது சந்தோஷமும் அதிகமாகுது. ஆனா ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்பவே சந்தோஷம் இல்லாம மன அழுத்தத்துல இருக்கிற ஒருத்தருக்கு வருஷத்துக்கு $100,000 மேல சம்பளம் வந்தாலும் அவங்க சந்தோஷத்துல பெரிய மாற்றம் வர்றதில்ல. கரெக்ட். அதாவது பணம் ஒரு வலி நிவாரணி மாதிரி வேலை செய்யுமே தவிர அதுவே சந்தோஷத்தை உருவாக்கிடாது. இது ரொம்ப முக்கியமான பார்வை. அப்போ பணத்துக்காக மட்டுமே ஓடுறதுல ஒரு கட்டத்துல அர்த்தம் இல்லாம போயிடுது. ஆமா. அப்படின்னா பணத்தோட உண்மையான மதிப்பென்ன? அது ஏன் நமக்கு இவ்வளவு முக்கியமா தெரியுது? அதற்கான பதில் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தன்னாட்சி, ஆட்டோனமி. தன்னாட்சியா? ஆமா, உங்க வாழ்க்கைய உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அந்த உணர்வு. கில்லிங்ஸ்வர்த் அவரோட ஆய்வுல ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார். என்ன அது? வருமானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் இருக்கிற தொடர்புல கிட்டத்தட்ட 74% இந்த கட்டுப்பாட்டு உணர்வால தான் விளக்க முடியுதாம். 74%? அப்போ பணம் நேரடியா சந்தோஷத்தை வாங்கி கொடுக்கல. இல்ல, அது சந்தோஷத்துக்கான சூழ்நிலையை உருவாக்கி தருது. இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, கையில பணம் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில நீடிக்க வேண்டிய கட்டாயம் குறையுது இல்லையா? ஆமா. திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்தா பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்ச தேர்வுகளை செய்யற சுதந்திரத்தையும் பணம் கொடுக்குது. அந்த சுதந்திர உணர்வு தான் சந்தோஷத்தோட ஆணிவேரு. கரெக்ட். அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கிற ஒரு கருவிதான் பணம். ஓகே, இது ரொம்ப தெளிவா புரியுது. பணம் நமக்கு கட்டுப்பாட்டு உணர்வை கொடுக்குது. ஆனா அந்த கட்டுப்பாட்டை வச்சு நாம என்ன செய்யறோங்கிறது தானே முக்கியம். ஆமா. ஒருவேளை அதுக்கான வழியத்தான் இகுகாய் மாதிரி தத்துவங்கள் காட்டுதோ, வாழ்வதற்கான ஒரு காரணம்னு அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. ஆமா. இது வெறும் தத்துவமா இல்ல இதுக்கு பின்னால ஏதாவது அறிவியல் இருக்கா? நிச்சயம் அறிவியல் இருக்கு. இகிகாய்ங்கிறது வெறும் அழகான வார்த்தை இல்ல, அது உளவியலோட சுயநிர்ணய கோட்பாடு. செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி கூட ரொம்ப நெருக்கமா இணையுது. ஓஹோ. அந்த கோட்பாட்டின்படி ஒரு மனுஷனுக்கு மனநிறைவா இருக்க 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். 1, தகுதி, காம்பிடன்ஸ். ஒரு விஷயத்துல நான் திறமையா இருக்கேன்னு உணர்றது. சரி. 2வது தன்னாட்சி, ஆட்டோனாமி. இத பத்தி நாம இப்பதான் பேசணும். 3வது உறவு,
ரிலேட்டட்னஸ், மத்தவங்களோட ஒரு நல்ல பிணைப்புல இருக்கேன்னு உணர்றது. ஆஹா, அப்போ இகுகாய்ங்கிறது நாம எதில் திறமையானவர்கள், நமக்கு எது பிடிக்கும், உலகுக்கு என்ன தேவை, அதுக்கு பணம் கிடைக்குமான்னு கேக்குற கேள்விகள் வழியா இந்த 3 உளவியல் தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவுது. மிக சரியா சொன்னீங்க. இது பெர்மான்னு சொல்லப்படுற கட்டமைப்போடவும் சார்ந்தது. பாசிட்டிவ் எமோஷன்ஸ், என்கேஜ்மெண்ட், ரிலேஷன்ஷிப்ஸ், மீனிங், அக்கம்ப்ளிஷ்மெண்ட். ஆமா, இது எல்லாத்தையும் ஒரு சங்கிலி மாதிரி இணைச்சு பார்க்கலாம். நீங்க அதுல உறவுகள் பத்தி சொன்னது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். ஆமா, அந்த 85 வருஷ ஆய்வு. நினைச்சு பாருங்க, 85 வருஷம் ஒரு மனுஷனோட முழு ஆயுட்காலத்தை விட அதிகம். ஆமா, அவங்க ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கைய தொடர்ந்து கவனிச்சு மனுஷனோட நீண்ட கால ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எது மிக முக்கியமான காரணம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னவா இருக்கும்? பணம், புகழ் இதெல்லாம் இல்லன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அது பணம், புகழ், அதிகாரம் எதுவுமே இல்ல. அப்போ பதில் ரொம்ப ஆச்சரியமானது. நல்ல தரமான உறவுகள், அவ்வளவுதான். உறவுகளா? ஆமா, அந்த ஆய்வோட முக்கிய முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கு. ஒன்னு, சமூக தொடர்புகள் நமக்கு ரொம்ப நல்லது. தனிமைங்கிறது ஒரு விஷம் மாதிரி நம்மள கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கும். இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அப்போ நம்ம வேலை, சம்பளம்னு ஓடிட்டு இருக்கிற ஓட்டத்துல அடிப்படையான ஒரு விஷயத்த மறந்துடுறோம். உண்மைதான். அந்த ஆய்வோட 2வது முடிவு இன்னும் முக்கியமானது. சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருக்காங்கங்கிற எண்ணிக்கையை விட அந்த உறவுகளோட தரம் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். ஓ, 50 வயசுல தன்னோட உறவுகள்ல திருப்தியா இருந்தவங்க தான் 80 வயசுல உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அப்படியானா ஒரு வேலையில நமக்கு சந்தோஷம் வேணும்னா அங்க நல்ல உறவுகளை உருவாக்குறது ரொம்ப முக்கியமா? நிச்சயமா. ஜாப் கிராஃப்டிங் பத்தி பேசும்போது நம்ம யாரு கூட வேலை செய்யறோம், அந்த உறவுகளை எப்படி மேம்படுத்துறோங்கிறதும் ஒரு முக்கிய பகுதி இல்லையா? மிக சரியான இணைப்பு. இதுதான் விஷயங்களை ஒன்னா பாக்குறது. ஏல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பேராசிரியர் ஏமி ரெஸ்னிவ்ஸ்கி இந்த வேலை செதுக்குதல் பத்தி அழகா விளக்குறாங்க. ஜாப் கிராஃப்டிங். ஆமா, உங்களுக்கு பொருந்தாத ஒரு ஷட்டைய தூக்கி எறியறதுக்கு பதிலா அத உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி தைச்சு போடுறது மாதிரி தான் இதுவும். வேலைய விடாம இருக்கிற வேலையையே நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது. கரெக்ட். சரி, அது எப்படி செய்யறது? இதுல என்னென்ன வகைகள் இருக்கு? அதுல 3 முக்கிய வகைகள் இருக்கு. முதல்ல பணி செதுக்குதல், டாஸ்க் கிராஃப்டிங். அதாவது நம்ம வேலை பொறுப்புகளையே மாத்தி அமைக்கிறது. ஆமா, உதாரணத்துக்கு நீங்க ஒரு மார்க்கெட்டிங் டீம்ல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்ல ஆர்வம் இருக்குன்னா அடுத்த விளம்பரத்துக்கு ஒரு சின்ன வீடியோ நானே செஞ்சு தரேன்னு கேட்டு வாங்கி செய்யலாம். ஓகே, நம்ம ஆர்வத்தை வேலையோட இணைக்கிறது. ஆமா. 2வது உறவு செதுக்குதல், ரிலேஷனல் கிராஃப்டிங். இது நாம இப்ப பேசின ஹார்வர்ட் ஆய்வோட நேரடியா இணையுது. கரெக்ட். உங்களுக்கு உத்வேகம் கொடுக்கிற சக ஊழியர்களோட அதிக நேரம் செலவிடுறது, இல்ல ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்த ஜூனியருக்கு வழிகாட்டியா இருக்கிறது. இது மூலமா வேலையிடத்திலேயே அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்கிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர் அவரோட டீம்ல எப்பவுமே எதிர்மறையா பேசுற ஒருத்தர் கூட மீட்டிங் வைக்கிறதுனாலே ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானார். அப்புறம் என்ன செஞ்சார்னா, மீட்டிங்குக்கு பதிலா அந்த நபரோட தனியா காஃபி குடிக்க ஆரம்பிச்சார். அங்க வேலை பத்தி பேசாம பொதுவா பேச ஆரம்பிச்சார். அந்த சின்ன மாற்றம் அவங்க 2 பேரோட உறவையே மாத்திடுச்சு. இது ஒரு அருமையான உதாரணம். 3வது வகை. 3வது அறிவாற்றல் செதுக்குதல், காக்னிட்டிவ் கிராஃப்டிங். இதுதான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, உங்க வேலைய பாக்குறவங்க கண்ணோட்டத்தையே மாத்துறது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அந்த மருத்துவமனையில தரை துடைக்கிறவங்க அவங்க தங்களை வெறும் துப்புரவு பணியாளரா நினைக்காம நோயாளிகள் சீக்கிரம் குணமாகறதுக்கு தேவையான ஒரு சுத்தமான பாதுகாப்பான சூழலை உருவாக்குறவங்களா நினைக்கிறது. சரியா சொன்னீங்க. இந்த சின்ன மனநிலை மாற்றம் அவங்க வேலைக்கே ஒரு பெரிய அர்த்தத்தை கொடுக்குது. அதாவது நம்ம வேலையோட மதிப்பை நாமே நமக்கான அர்த்தத்தை உருவாக்கிக்கிறது. ஆமா, இது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை. இந்த 3 வகையான செதுக்குதலையும் செய்யும்போது டேனியல் பிங் சொல்ற 3 உந்துதல் காரணிகளை, தன்னாட்சி, தேர்ச்சி, நோக்கம். ஆட்டானமி, மாஸ்டரி, பர்பஸ். அத நாமளே நம்ம வேலையில உருவாக்கிக்கிறோம். ஆமா, முன்னெல்லாம் இதெல்லாம் தனிப்பட்ட ஊழியர்களோட பொறுப்பாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நிறுவனங்கள் கூட இதுக்கு உதவுதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதான். இப்போ பல நிறுவனங்கள் திறன் அடிப்படையிலான முன்னேற்ற கட்டமைப்புகள், தொழில் வரைபடங்கள் மாதிரியான விஷயங்களை உருவாக்குறாங்க. கேரியர் மேப்ஸ். ஆமா, இது மூலமா ஒரு ஊழியர் அடுத்த கட்டத்துக்கு போக என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கணும், கம்பெனிக்குள்ளேயே வேற என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தெளிவா பார்க்க முடியுது. இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் நிறுவனத்தோட இலக்குகளுக்கும் ஒரு பாலமா அமையுது. ஆமா, இதுவும் ஒரு வகையில வேலை செதுக்குதலுக்கு உதவுற ஒரு அமைப்பு தான். அப்போ தன்னாட்சி,
ஆர்வம், சொந்தமா ஒரு பாதையை உருவாக்குறதுங்கிறது ஒரு பெரிய போக்கா மாறிட்டு வருது. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா படைப்பாளி பொருளாதாரம் பத்தி பேசலாமா? கிரியேட்டர் எக்கானமி. நிச்சயமா. யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குறவங்கன்னு நிறைய பேர் தங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு அதை ஒரு தொழிலாவே மாத்திட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? ஆமா. கிராண்ட் வியூ ரீசர்ச் அறிக்கையின்படி படைப்பாளி பொருளாதாரத்தோட உலகளாவிய சந்தை மதிப்பு 2024ல $205 பில்லியன் இருந்து 2033க்குள்ள 1,34,500 பில்லியன் தாண்டும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த எண்கள் கேட்கவே தலை சுத்துது. இது சாதாரண வளர்ச்சி இல்ல. ஆனா இந்த வளர்ச்சி வெறும் யூடியூபர்ஸ்க்கு மட்டும்தானா, இல்ல இதோட அர்த்தம் இன்னும் ஆழமானதா? இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிப்பட்ட ஆர்வம், ஒரு காலத்துல பொழுதுபோக்கா மட்டுமே இருந்த ஒரு விஷயம் இப்போ ஒரு முழுமையான நிலையான தொழிலா மாறுறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு. இது வேலை குறித்து நம்ம சமூகத்தோட பார்வையையே மாத்துது. ஆமா, இதுதான் நம்ம பேசின தன்னாட்சி, வேலை செதுக்குதல் எல்லாத்தோடையும் உச்சகட்ட வடிவம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கே. நிறைய பேர் தன்னாட்சிய விரும்பினாலும் ஒரு நிறுவனத்தோட கட்டமைப்புக்குள்ள ஒரு டீமோட வேலை செய்யறதுல தான் பாதுகாப்பு உணர்றாங்க. இந்த படைப்பாளி பொருளாதாரம் அந்த பாதுகாப்பை நீக்கிட்டு தனிப்பட்ட அழுத்தத்தை அதிகமாக்காதா? ரொம்ப சரியான கேள்வி. வருமானம் நிலையா இருக்காது, எப்பவுமே புதுசா ஏதாவது செஞ்சாகணுங்கிற அழுத்தம், தனிமை, இந்த சவால்கள்லாம் இருக்கே. அதுல நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமற்ற தன்மை, மன அழுத்தம், தனிமை போன்ற சவால்கள் நிறைய இருக்கு. மறுபடியும் அந்த ஹார்வர்ட் ஆய்வுக்கே வரும். தனிமை ஒரு விஷம்னு சொன்னீங்க. ஆமா, பல படைப்பாளிகள் தனிமையில தான் வேலை செய்யறாங்க. அதனால இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்க தங்களுக்குன்னு ஒரு சமூகத்தை, ஒரு ஆதரவு அமைப்பை உருவாக்கிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லனா பணம் வந்தாலும் அந்த அடிப்படை மனநிறைவு இல்லாம போயிடும். அப்போ செக்யூரிட்டி வெர்சஸ் ஃபுல்ஃபில்மெண்ட்ங்கிற நம்ம ஆரம்ப புள்ளிக்கு மறுபடியும் வர்றோம். ஆமாம். ஒரு பக்கம் நிலையான சம்பளம் தர கார்ப்பரேட் வேலை, இன்னொரு பக்கம் தன்னாட்சி கொடுக்கற ஆனா நிச்சயமற்ற படைப்பாளி பொருளாதாரம். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் இன்றைய உலகின் பெரிய சவால். ஆமாம். அந்த சமநிலையை எப்படி அடையிறதுங்கிறது தான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா கண்டுபிடிக்க வேண்டிய பயணம். சரி, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். அதிக சம்பளம் தர்ற வேலைகள்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஆமா. ஆனா பணத்தோட உண்மையான மதிப்பு அது நமக்கு கொடுக்கிற தன்னாட்சி அல்லது கட்டுப்பாட்டு உணர்வுல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இகிகாய் தத்துவம், ஹார்வர்ட் ஆய்வு மூலமா உண்மையான நீண்டகால மனநிறைவுங்கிறது அர்த்தமுள்ள நோக்கத்திலும் தரமான உறவுகளிலும் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். கடைசியா வேலை செதுக்குதல் மூலமா இருக்கிற வேலையே எப்படி அர்த்தமுள்ளதா மாத்திக்கிறதுன்னு பார்த்தோம். அதோட உச்சக்கட்ட வடிவமான படைப்பாளி பொருளாதாரம் எப்படி புது வாய்ப்புகளை உருவாக்குது, ஆனா அதே சமயம் என்னென்ன சவால்களை கொண்டு வருதுன்னோ அலசினோம். இந்த உரையாடல் ஒரு நிறைவான வேலையை தேடுற உங்க பயணத்துல பல புதிய கோணங்களை காட்டியிருக்கும்னு நம்புறோம். ஆனா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம உங்க வேலைய மகிழ்ச்சியா மாத்துறதுன்னு பேசணும். ஆனா அடுத்த கட்டம் என்னவா இருக்கலாம்? ஜீவித காலம் முழுக்க ஒரே ஒரு சரியான வேலையை தேடுறதுக்கு பதிலா ஒரு நோக்கங்களின் தொகுப்ப, அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ ஆஃப் பர்பஸ் உருவாக்குறத பத்தி சிந்திச்சா என்ன? நோக்கங்களின் தொகுப்பு. இது கேட்கவே ரொம்ப புதுசா இருக்கே. ஆமா. அதாவது ஒரே ஒரு வேலையை மட்டும் நம்பி இல்லாம. கரெக்ட். யோசிச்சு பாருங்க. உங்க நிதி பாதுகாப்புக்காக ஒரு நிலையான வேலை, அது உங்க பில்லுகளை கட்டும். அதே சமயம் உங்க படைப்பாற்றலை வெளிப்படுத்த ஒரு ஆர்வத்திட்டம், ஒரு பேஷன் ப்ராஜெக்ட். ஆமா, அது ஒரு யூடியூப் சேனலா இருக்கலாம், ஒரு பிளாகா இருக்கலாம், இல்ல ஓவியம் வரையறதா இருக்கலாம். சமுதாயத்தோட இணைஞ்சிருக்க ஒரு சமூக சேவை அமைப்புல தன்னார்வலரா இருக்கலாம். இப்படி வாழ்க்கையோட வெவ்வேறு தேவைகளை வெவ்வேறு செயல்பாடுகள் மூலமா பூர்த்தி செய்யறது. சரியா சொன்னீங்க. அப்படி பார்த்தா உங்க நோக்கங்களின் தொகுப்பு எப்படி இருக்கும்? இத சிந்திச்சு பாருங்க.